இந்த அம்மா கிரைண்டர் வந்து என்ன ஃபால்ட்டுன்னா, ஓடிட்டு இருக்கும்போதே நின்றுச்சு அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் புதுசாக இருக்குது. புதுசு ஆனால் பழசுங்கிற மாதிரி புதுசு. ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ணுறாங்க. சுவிட்சை போட்டு பார்த்தா எந்த ஒரு சவுண்டு எதுவுமே கேட்கல. ஸோ என்ன ஃபால்ட்டாக இருக்கும்? இப்போ கெப்பாசிட்டர் மட்டும் போயிருந்ததுன்னா சவுண்டு வரும். ஆனால் இதில் எந்த சவுண்டுமே கேட்கல. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை சுவிட்சை போட்டோம்னா. ஓகே, இப்போ நம்ம வந்து வயரை செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் சுவிட்சை செக் பண்ணலாம். ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னா மோட்டார் போயிருக்கும். ஓகே, இந்த வயருடைய நியூட்ரல் அண்ட் லைன் ரெண்டுலேயும் வந்து மல்டிமீட்டர் வச்சு பார்த்தா ஒரு 35லேருந்து 40 ஓம் வரைக்கும் காட்டணும். சுவிட்சு நல்லா இருக்கும்போது அப்படி காட்டும். ஓகே, எதுவுமே காட்டலை. இப்போ எதுவுமே காட்டலைங்கும்போது வயரும் சுவிட்சும் நல்லா இருந்தால் காயில் ஃபால்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிரைண்டரை வந்து கழட்டுறதுக்கு அந்த மேலே ஒரு மூடி போட்டுருக்காங்களா, அதை வந்து இப்படி ஒரு 2 சைடும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கணும்னா வந்துடும். ரொம்ப ஒரே டைமில் ஒரு பக்கமாக தூக்குனிங்கன்னா உடஞ்சிரும். 2 பக்கமும் சேர்ந்து தூக்குனிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, சுவிட்செல்லாம் நிறுத்திட்டு இதை கழட்டுங்க. மறந்து சுவிட்சை நிறுத்தாமல் அப்படியே கழட்டிடாதீங்க. ஷாக் அடிச்சிடும், மறந்துடுவோம். எப்போவுமே நிறுத்திட்டு கழட்டுங்க. ஓகே, கிரைண்டரை பார்க்கும்போதே தெரியுது இதுவரை யூஸ் பண்ணவே இல்லைன்னு. ஆனால் யூஸ் பண்ணதுமே நின்றுச்சுன்னாங்க. பார்த்தா கெப்பாசிட்டர் இவ்வளோ எரிஞ்சு பொங்கி வெளியே வந்துருச்சு. ஸோ கெப்பாசிட்டர் மட்டும்தான் ஃபால்ட்டு அப்படின்னா, நம்ம சுவிட்சை போட்டதுமே ஒரு சவுண்டு கேட்கும். ஆனால் அந்த சவுண்டு கேட்கலங்கும்போது இந்த கெப்பாசிட்டர் மட்டும் ஃபால்ட்டு கிடையாது, வேறு ஏதோ ஃபால்ட் இருக்குது. 10 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப இறுக்கி டைட் பண்ணி போட்டிருந்துருக்காங்க மேலே ஒரு ஒயர் போட்டு. அதனால தான் இது டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்து யூஸ் பண்ணதும் வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே கெப்பாசிட்டர் ரொம்ப டைட் பண்ணி இறுக்கி போடக்கூடாது. இந்த மாதிரி அலுமினிய கெப்பாசிட்டர் வேணால் இருக்கலாம், இது ஒன்றும் ஆகாது. இப்போ சுவிட்சை வந்து செக் பண்ணுறோம். இது மாதிரி சுவிட்சில் அந்த 2 பக்கமும் இருக்கிற 2 டெர்மினல்லையும் மல்டிமீட்டர் வச்சு பார்த்தோம்னா ஒரு 2 ஓம் காட்டணும். ஏன்னா 2 ஓம் வந்து மல்டிமீட்டருக்கே உள்ளது, மல்டிமீட்டர் ஒயருக்கு உள்ளது. 2 ஓம் காட்டுச்சுன்னா சுவிட்சு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இது ஒரு 40 ஓம் கிட்டத்தட்ட காட்டுது அப்பப்போ. அதனால் இதை மண்ணெண்ணெய் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் அடிக்கடி சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது உள்ளே ஸ்பார்க் ஆகிட்டே இருக்கும், அதனால் துரு பிடிச்சிருக்கும். அதனால தான் இந்த ஓம்ஸ் காட்டுறது. மண்ணெண்ணெய் போட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டோம்னா சரியாயிடும். இது மாதிரி கிரைண்டரில் உள்ள சுவிட்சு
எந்த சுவிட்சாக இருந்தாலும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சுவிட்சு பெட்டியில் உள்ள சுவிட்சவே அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை சும்மா ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே இருந்தோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் சுவிட்ச் வீணாகாது. நம்ம இந்த சுவிட்சவே அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது சுவிட்சு உள்ள ஸ்பார்க் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல கருப்பாக துருவு பிடிச்சிரும், சுவிட்ச் யூஸ் இல்லாத போயிடும். ஓகே, மண்ணெண்ணெய் போட்டாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக 2 ஓம் காட்டுது. அப்போ சுவிட்சு ஓகே. ஆல்ரெடி ஒயர் செக் பண்ணியாச்சு, ஒயர் நல்லா இருக்குது. ஸோ மோட்டார் தான் ஃபால்ட்டு. இப்போ மோட்டாரில் இல்லை, இந்த ஃபேனை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ சால்ட்ரிங்கை வச்சு இப்படி கட் பண்ணிக்கிறோம் ஒரு சைடை. அதனால் வீணாகாது. திரும்பவும் சால்ட்ரிங்கை வச்சு அப்படியே மூடிக்கலாம். சால்ட்ரிங்கை வச்சு இப்படி ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு அந்த ஃபேனை இழுத்தோம்னா வந்துடும் உடனே. அதுக்கப்புறம் மோட்டாரை ரிமூவ் பண்ணி மோட்டாரில் வெளியிலேருந்து போகிற ஒயர் மோட்டாரில் உள்ள காப்பர் காயில்கிட்ட எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல நிறைய மோட்டாரில் ஃபால்ட் ஏற்படும். அப்படி இருந்தால் நம்மளே சரி பண்ணிடலாம். காயிலே புகஞ்சிருந்ததுன்னா சரி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு மோட்டராக மாற்றணுமா இல்லை மோட்டருக்கு காயில் கட்டணுமா அப்படின்னு அவங்க விருப்பப்படி பண்ணிக்க வேண்டியதுதான். இது புது மோட்டாருங்கிறதால காயில் கட்டிக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். கெப்பாசிட்டர் போனதுக்கப்புறம் மோட்டார் ரன் ஆகலை அப்படிங்கும்போது சுவிட்சை ஆஃப் பண்ணியிருந்தால் காயில் புகஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். காயில் பார்த்தா இந்த சைடு பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த சைடு தான் எரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக இந்த சாப்பிட்ட தட்டினா வந்துடும் வெளியே. ஓகே, இந்த ரோட்டரை பார்க்கும்போதே தெரியுது இது புது மோட்டார் எப்படி இருக்குன்னு. வாசர்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த காயிலை சரி பண்ண முடியாது. பார்க்கும்போதே தெரியுது ரொம்பவே எரிஞ்சிருச்சுன்னு. ஸோ காயில் ஒரு சைடு, இந்த சைடு இப்போ பாருங்கள், பார்த்தாவே தெரியுது ரொம்பவே. அந்த சைடு இந்த சைடு காயில் பார்த்தாவே தெரியுது ரொம்ப எரிஞ்சிருச்சு. இது இனிமேல் அவ்வளோதான். இனிமேல் கேட்டுட்டு புதுசாக காயில் கட்டணுமா இல்லை வேறு மோட்டார் போடணுமான்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட வேண்டியதுதான்.